கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் கூட நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறதான ஆவிக்குரிய கனி அதை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையில் தயவை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் தயவு பாராட்ட வேண்டியிருக்கோம். தயவு என்று சொன்னால் நம்ம நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இதுதான் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த வேளையில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் சில காரியங்களை ஆலோசனை சொல்கிறார். அவர் சொல்லுகின்ற வேளையில் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாயிருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களான எல்லார் மட்டும் சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற வேளையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நம்ம நல்ல நற்கிரியைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், நன்மை செய்ய வேண்டும். ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, ரோமர் 12:21. அந்த வசனத்தை பவுல் சொல்லுகிற வேளையில், தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மிக அருமையான ஒரு வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படக்கூடாது. எந்த காரியத்துக்கும் நம்ம எதிர்வினையாக தீமையான காரியங்களே செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக நன்மையான காரியங்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். ஒருவர் கூட நமக்கு யாராவது தீங்கு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்யவே கூடாது. இந்த வசனங்களுக்கு மேலே பார்க்கும் பொழுது, நான் அவர்கள் மீது அக்கினி தழலை போடுவேன், நான் தான் நியாயம் தீர்க்கிறேன், பழிக்கு பழி வாங்குதல் என்னுடையது, நீ கவலைப்படாத, நீ தீமையே செய்யாத. தீமைக்கு பதில் என்னவென்று சொன்னால் நன்மையை செய். நன்மையை நீ செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தீமையை நன்மையினாலே வெல்ல முடியும். we can overcome the evil with goodness. அருமையான காரியம் இது. இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க? சண்டைன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு, மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் எதை செய்தாலும் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, தீமையினாலே வெல்லப்படாமல் நீ நன்மையினாலே வெல்லப்பட வேண்டும். ஒரு இடத்துல உன்னை ஒரு ஆள் வின் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? நன்மை செய்ய வேண்டும், தீமையை செய்யக்கூடாது. தீமை உன்னுடைய மனதில் எண்ணம் கூட கூடாது. யாருக்குமே தீங்கு இழைக்கக்கூடாது. எந்த அந்த தீங்கான எண்ணங்கள் உன்னுடைய மனதில் கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் என்று சொன்னால் நீ அந்த தீமையை நன்மையினாலே வெல்லக்கூடியவனாக இருப்பாய். எல்லாவரையும் நீ உன் பக்கமாக இழுத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கும். உனக்கு இந்த சுவாபம் இருக்குமே என்று சொன்னால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளிலுமே தீமையான காரியங்களை செய்வதற்கு மனது வராதபடிக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி நன்மை செய்கின்ற வேளையில் நமக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த தயவு, நன்மை, அந்த நற்கிரியை இவைகளையெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தீமையை செய்யாதபடிக்கு தீமைக்கு பதிலாக நன்மையை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தீமையை எதிர்த்து நிற்கிற நாளாகவும் நன்மையை வெல்லுகிற நாளாகவும் இருக்கட்டும். ஆமேன்.